ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணு. தினம் ஒரு தகவலில் ஏதாவது ஒரு தகவல் பற்றி நம்ம நிறையவே பேசிகிட்டு இருக்கோம். எப்பயும் போல் மார்னிங் நான் ஏதாவது ரீட் பண்ணுவேன். அது என்னுடைய பழக்கம். சும்மா டைம் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதையுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து ஒரு சாட்ஸில் சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என் பையன்கிட்டே சில விஷயங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ இவர் 7th படிக்கிறனால ஓரளவுக்கு இவருக்குமே அந்த நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நான் தெரிகிறேன். ஸோ அங்கே கேட்கலாமா? ரவீன், மம்மி இப்போ நான் ஆஃபீஸ் போகும்போது பேண்ட் ஷர்ட் போட்டு போவேன். ஸோ அப்படி போகிறதுனால உனக்கு என்ன தோணுது? நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக போகிறீங்கன்னு நினைப்பேன். ஓகே. இப்போ மம்மி ஒரு ட்ரெடிஷ்னலாக கோயிலுக்கு போகிறேன். போகும்போது உனக்கு என்ன தோணும்? கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைப்பேன். ஓகே. இப்போ நான் நம்ம டெல்லியில் இருக்கும்போதெல்லாம் மம்மி ஆஃப் ஸ்லீவ்ஸு, ஸ்கர்ட் இந்த மாதிரிலாம் அதிகமாக நான் போடுவேன். ஸோ அப்போ உனக்கு எப்படி தோணுச்சு அங்கே இருக்கும்போது? அங்கே இருக்கும்போது நான் ஆக்சுவலி அவ்வளோ திங்க் பண்ணல. ஏன்னா அங்கே டெல்லியில் எல்லாருமே அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ் அது போடுறதுனால அங்கே நிறைய நான் திங்க் பண்ணதில்லை. சரி, ஓகே. அதே இது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு நான் டாடி இருக்கும்போது ஆஃப் ஸ்லீவ்ஸ் போட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேறேன். பட் டாடி இல்லாதப்ப நான் ஆஃப் ஸ்லீவ்ஸ் போடும்போது நீ என்னை ஸ்டிச் பண்ணுற. ஏன்? ஒய்? வாட்ஸ் த ரீசன்? டெல்லியில் நம்ம அப்படி போடுறது ஆக்சுவலி கொஞ்சம் சகஜம் தான். அது கேஷுவலாக போட்டு போகிறது எல்லாரும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை. பூரா சாரீஸ், நைட்டிஸ் போட்டதே போகிறாங்க. இந்த மாதிரி போட்டு போனால் யாருமே நல்லா இருக்காங்க. அது இருக்குல்ல, நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, நிறைய பேர் தப்பாக நினைப்பாங்க. அதனால இங்கே போடுவேன்னுருவேன். சரி, அவங்க தப்பாக நினைக்கிறாங்கங்கிறது உனக்கு எப்படி தெரியுது? ஏன் தப்பாக நினைக்கிறாங்க? டெல்லியிலையும் அதே மனுஷங்க தான் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் அதே மனுஷங்க தான் இருக்காங்க. பட் ஏன் தப்பாக நினைக்கிறாங்க? அங்கே கேஷுவல், இங்கே யாரும் அவ்வளோ போட்டு அந்த மாதிரி இது பண்ணுறது இல்லை. அதனால ஏன்னா யாருமே அவ்வளோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கள. அங்கே எல்லாரும் மாடர்னாக இருப்பாங்க, இங்கே நிறைய பேர் கல்ச்சரலாக இருப்பாங்க. கல்ச்சரல்ஸாக இருக்காங்களா, கலீஜாக இருக்காங்களா? அது என்னால் சொல்ல முடியாது. சில பேர் கல்ச்சரலாக இருப்பாங்க, சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி இருப்பாங்க. நம்ம அது காமன் தான் மம்மி. ஒரு மனுஷன் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்க மாட்டேன், டீசெண்டாகவும் இருக்க மாட்டேன். எல்லாமே கலந்து தான் ஒரு மனுஷன். ஓகேவா? பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் பொய் சொல்லாத யாருமே இல்லை. ஓகேவா? எஸ், ஓகே. இது சின்ன வயசுலேருந்து நம்ம சாக வரைக்கும் ஒரு பொய் கூட சொல்லாமல் இருக்கிற மனுஷங்கள் யாருமே இல்லை இந்த உலகத்தில். ஓகேவா? எவ்வளோ அழகாக தமிழில் ஒரு வார்த்தையை சூப்பராக சொல்லிட்டான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சரி, மம்மியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி நீ என்ன நினைக்கிற? நீங்கள் இங்கே சேஞ்ச் ஆனதுக்கு அடுத்து ஓகே. ஆனால் டெல்லியில்